நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உங்கள் உள்ளங்களை தேடி வந்திருக்கிறார். இயேசு ரொம்ப நல்லவர். இயேசு அற்புதம் செய்கிறவர். இயேசு நன்மை செய்கிறவர். ஏன் இந்த மாலை வேலை இந்த சத்தம் இந்த பூமியில் வாடும்போது மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது சமாதானங்க. ஆமா, சமாதானம் இல்லாமல் வாழ்வு நரக வாழ்வு, நிம்மதி இல்லாத வாழ்வு நரக வாழ்வு. சமாதானத்தை யாரால தர முடியும்? யார்கிட்ட அதிகமா இருக்கிறதோ அவங்க தான் தர முடியும். சந்தோஷம் யார் தர முடியும் மனிதனுக்கு? உண்மையான சந்தோஷம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த சந்தோஷத்தையும் சமாதானம் தரும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக விலைக்கரையை செலுத்திருக்கிறார். நமக்காக உயிர் கொடுத்திருக்கிறார். பாருங்க, கேட்க அன்பான உறவுகளே, சொந்தங்களே, இயேசு மனு கொடுத்ததுக்காக மனுஷனுக்காக மனுஷிக்காக உயிர் கொடுத்திருக்கு. ஏன் தெரியுமா உயிர் கொடுத்தாரு? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய். நாம் கஷ்டத்தோடு கண்ணீரோடு வாழ்வதற்கு இயேசுக்கு விருப்பம் இல்லை. மனிதன் கஷ்டப்பட்டு வாழக்கூடாது என்பதற்காக, கண்ணீரோடு வாழக்கூடாது என்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து நாம் செய்த எல்லா அநியாயத்தையும் பாவத்தையும் அக்கிரமத்தையும் அருவருக்கு இயேசு ஏற்றுக்கொண்டு. ஏன் தெரியுங்களா? மனிதனுக்குள்ள பாவம் இருக்கும்போது, அக்கிரமம் இருக்கும்போது, சாபம் இருக்கும்போது மனிதனால் நிம்மதியா வாழ முடியாது. அதற்கு பரிகாரம் என்ன? மனிதனுடைய சாபம் எப்படி போவோம், மனிதனுடைய அக்கிரமம் எப்படி போவோம் சொன்னா, ஒரு பலியாக வேண்டும். பூமியில பலி செலுத்தப்படப்பட்டா சமாதானம் கிடைக்காது, சந்தோஷம் கிடைக்கும், பாவத்தை விடுதலை ஆக முடியும். ஆனா இயேசு கிறிஸ்து அவரை வந்து பலியானார். ஆமாங்க, நம்ம முன்பதாக நிறைய தாத்தா பாட்டெல்லாம் பாருங்க, என்னென்ன பலி செலுத்தும், ஆனா பாவம் போகாது. அது வருஷமா தொடர்ந்து கொண்டு இருக்கும். வருஷம் பலி செலுத்துவாங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து பலியானார். இந்த முழு உலகத்துக்காக ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரை கொடுத்தாருங்க. இந்த முழு உலகத்துல எல்லா பாஷைகளிலும் எல்லா மொழிகளிலும் வாழுகிற, எல்லா தேசத்திலும் வாழுகிற, எல்லா நாடுகளிலும் வாழுகிற எல்லா ஜனங்களுக்காக ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து உயிரை கொடுத்தாரு. பாருங்க, பலியான எப்படி பலியான? நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், கைகளில் கால ஆணி அடிக்கப்பட்டார், விழால குத்தப்பட்டால், முழுக்கோட ஏற்று எல்லா ரத்தத்தையும் இயேசு மனு கொடுத்ததுக்காக, மனுஷனுக்காக, மனுஷிக்காக செய்த. தெரியுங்களா? நாம் செய்த காரியம், பாவங்கள், சாபங்கள்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டார். ஆமாங்க, இதை கேட்க அன்பான உறவுகளே, சொந்தங்களே, நீங்கள் நானும் மனிதன் செய்கிற எல்லாம் தவறுகளின் தண்டனை இயேசு ஏற்றுக்கொண்டார். நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு மனிதனுக்கு நிம்மதியான வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். அதை நம்ம நம்பினா போதும். இயேசு எனக்காக, என் சாபத்துக்காக, என் பாவத்துக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் நம்பி வாயினால